பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தௌஹீதுடைய ஆதாரங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வஇதா ذكرت ربك في القرآن وحده ولوا على أدبارهم نفورا. நபியே, உங்களுடைய வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ் ஒருவனை பற்றி மட்டுமே குர்ஆனில் நீங்கள் நினைவூட்டி கொண்டிருந்தால், அல்லாஹ்வை பற்றி மட்டும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால், அவர்கள் அதை வெறுத்து தங்கள் முதுகுப்புறமே திரும்பி சென்று விடுகிறார்கள். தௌஹீத், அல்லாஹ் ஒருவன்தான், அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்று தனித்து அவனை சொன்னால், இதை கேட்கக்கூடிய இணை வைப்பாளர்கள் அவர்களுக்கு அது பிடிப்பதில்லை. ஆகவே அவர்கள் வெறுத்து போகிறார்கள், ஆகவே அவர்கள் திரும்பி போகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா பனி இஸ்ராயில் 17வது சூராவுடைய 46வது வசனத்தில் சொல்லுகிறான். ஆக இந்த இடத்துல வஹ்தஹு, அவனை தனித்தவனாக அவன் ஒருவனே என்று மட்டும் குர்ஆனில் சொல்லப்பட்டால், குர்ஆன் முழுக்க தௌஹீதைத்தான் அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தாவாவில் மக்களிடம் அல்லாஹ்வை பற்றி தான் அதிகம் பேசினாங்க. அப்போ அல்லாஹ் அல்லாத அத்தனையும் நிராகரித்து முழுக்க முழுக்க அவனை வணங்கி கீழ்ப்படிவதின் பக்கமே, இஸ்லாமை பக்கமே கூப்பிடும்போது, அல்லாஹ்வை முழுக்க தனித்து ஏற்றுக்கொள்றது இருக்குதே, அது அவனை ஈமான் கொள்ளாதவங்களுக்கு கடுமையான வெறுப்பையும் கடுப்பையும் ஏற்படுத்தும். ஆகவே தௌஹீத் சொல்லப்பட்டா பலருக்கு பிடிக்கிறது இல்லை. என்ன இதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஏன்னு கேட்டால் வஹ்தஹு, இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை படுது, வஹ்தஹு, அவனையே நபியே நீங்கள் தனித்தவனாக சொன்னால், எதுல? ஃபில் குர்ஆனி, குர்ஆனிலே அப்படி சொல்லப்பட்டால், இதை கேட்கக்கூடியவங்க எப்படி திரும்பிடுறாங்கன்னா, அவங்க தன்னுடைய முதுகுப்புறத்தை திருப்பி காட்டிக்கிட்டு நீ வாட்டம் போறாங்க, திரும்பி போறாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னொரு ஆயா 39வது சூரா, சூரா அஸ்-ஸுமர் 45வது ஆயா, وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَحْدَهُ مَأْزَتْ قُلُوبُ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ وَإِذَا ذُكِرَ الَّذِينَ مِنْ دُونِهِ إِذَا هُمْ يَسْتَبْشِرُونَ. அல்லாஹ்வின் பெயரை மட்டும் தனியாக சொல்லப்பட்டால், இந்த இடத்துலையும் இந்த ஆயத்திலையும் வஹ்தஹுங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَحْدَهُ, நபியே, அல்லாஹ்வை மட்டும் தனித்து, அவனுடைய பெயரை மட்டும் தனித்து சொல்லப்பட்டால், இஸ்மஅஸ்ஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆகிரா, மறுமையை ஈமான் கொள்ளாத அவருடைய உள்ளங்கள் சுருங்கி விடுகின்றன. அதாவது அவங்களுக்கு பிடிக்கல, அப்படி உள்ள சுருங்கி போயிருக்கு. அவங்களுக்கு உள்ளம் மலர்வதில்லை, முகம் மலர்வதில்லை. ஆக இதை பாருங்க, குஃப்ரில் இருக்கக்கூடியவங்களுக்கு தௌஹீத் சொன்னா பிடிக்கிறது இல்லை. அது காபிர்களாக இருக்கட்டும், அல்ல முஸ்லீம்கள்லேயே இருக்கக்கூடிய குஃப்ரிலும் ஷிர்கில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு தௌஹீத் பிடிக்கிறதே இல்லை. உண்மையிலே பார்த்தா அல்லாஹ்வை பற்றி கேட்க ஆசைப்படணும் இல்லையா? கேட்கும் போது இன்னும் தன்னை படைத்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக அவனை நினைவு கூறுவது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும், உள்ளம் விசாலம் அடையணும். ஆனா உள்ளம் விசாலம் அடைவதற்கு பதிலாக சுருங்கி போகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், இஸ்மஅஸ்ஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆகிரா. இது யாரிடம் இருக்கும் கேட்டா, யார் அருமையை ஆகிரத்தை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவருடைய உள்ளங்கள் எப்படி சுருங்கி போய்விடும். வஇதா ذُكِرَ الَّذِينَ مِنْ دُونِهِ, ஆனா அல்லாஹ் அல்லாதவர்களை அவருடைய பெயர்கள் எல்லாம் சொல்லப்பட்டால் என்னது பாருங்க, இதாஹும் யஸ்தபிஷிரூன், உடனே அவர்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் அடைகிறார்கள். இது குறிப்பா இந்த தர்காக்களுக்கு போய் அங்கே அடங்கி இருக்கக்கூடியவங்களை அவ்வளோ நம்பிக்கை கொண்டு அவங்களே வணங்கக்கூடிய, அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய, எங்க இருந்தாலும் அந்த நாகூர் ஆண்டவர் காப்பாற்றுவார், அஜ்மீர் வழி காப்பாற்றுவார், காத வழி காப்பாற்றுவார், இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவுலியாக்களை அவங்களுடைய பெயர்களை கேட்பதே ஒரு சந்தோஷமாக நினைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களிடம் அல்லாஹ்வை மட்டும் தனித்து சொல்லப்பட்டால் உள்ள சுருங்கி தௌஹீத் அவங்க கேட்க பிடிக்கிறது. இதே அவங்க யாரை ரொம்ப புனிதப்படுத்தி போற்றி அவங்கள்ட்ட தங்களுடைய நேர்ச்சைகளையும் அவங்களுக்காக பலியிடுவதையும்
அவங்கள்ட்ட ஒரு தேவையை முறையிடுவதையும் கேட்பதையும் விரும்புகிறாங்களோ அவங்களுடைய பெயர்களை சொன்னால் அப்படியே சந்தோஷப்படும். ஆனால் அல்லாஹ்வின் பெயரை மட்டும் தனித்து சொன்னால் பிடிக்காது. இந்த ஆயத் மிகப்பெரிய ஆதாரம். ஷிர்கிலும் குஃப்ரிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு தௌஹீத் பிடிக்காது, வெறுப்பார்கள். அது இன்னைக்கு பல தளத்தில் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பல பல காரணங்களால் தௌஹீது பேசப்படுவது மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அவர்களுக்கு விருப்ப சப்ஜெக்ட் எல்லாமே உலகத்தில் வேற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஈமானிய விஷயங்கள் அப்படி இல்லை. ஆகவே இந்த ஆயத்திலையும் வஹ்தஹு அவனை தனித்து என்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்காங்கிறத ஷேக் அவர்கள் இங்கே ஆதாரமாக இந்த ஆயத்தை கொண்டு வராங்க. இன்னொரு ஆயா சூரா காஃபிர் 40வது சூராவுடைய 12வது ஆயா. ذَلِكُمْ بِأَنَّهُ إِذَا دُعِيَ اللَّهُ وَحْدَهُ. மறுமையில இப்படி சொல்லப்படுமா, கஃபர்தும் وَإِن يُشْرَكْ بِهِ تُؤْمِنُوا فَالْحُكْمُ لِلَّهِ الْعَلِيِّ الْكَبِيرِ. உங்களுக்கு இந்த தண்டனை வந்ததற்கு காரணம் என்னவென்றால் மறுமையில சொல்லப்படுமா, அல்லாஹ்வை மட்டும் தனித்து ஏகத்துவப்படுத்தி அழைக்கப்பட்ட போது நீங்கள் நிராகரித்தீர்கள். அல்லாஹ்வின் பக்கம் மட்டும் அல்லாஹ்வை வணங்குவதின் பக்கம் உங்களை கூப்பிட்டால் அதை நீங்கள் கஃபர்தும் நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். சரிங்களா? ஆனால் அவனுக்கு எவராவது இணை ஒன்று என்று சொன்னால் யாராவது அல்லாஹ்வுக்கு இணை வைத்து ஏதாவது சொன்னா உடனே அதனை நம்பிக்கை கொண்டீர்கள், நீங்க அதை ஈமான் கொள்றீங்க. ஆதலால் மிக பெரியவனும் கபீராக இருக்கக்கூடிய அவனும் மிக உயர்ந்தவனும் மேலானவன் ஆகிய அல்லாஹுடைய தீர்ப்பே தீர்ப்பு. அப்ப அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த தீர்ப்பளித்திருக்கிறான், உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு மறுமையில தண்டனைக்குரியவர்களை நோக்கி, ஏன் உங்களுக்கு இந்த நரக தண்டனை வேதனைன்னா உங்களுக்கு அல்லாஹ்வை மட்டும் தனிச்சு சொல்லி தௌஹீதை சொல்லும் போது உங்களுக்கு வெறுப்பா இருந்தது, அதை நீங்க நிராகரிச்சிட்டீங்க, ஏற்றுக்க மறுத்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு இணை வைக்க உங்களுக்கு யாரையாவது அல்லாஹ்வுக்கு இணை வச்சு ஏதாவது ஒன்று சொன்னா அந்த இபாதத்து அல்ல அந்த மாதிரியான கொள்கைகள் சிந்தனைகள் சொன்னா அப்படியே சந்தோஷமா ஏற்று ஈமான் கொண்டுட்டீங்க நீங்க. ஆகவேதான் உங்களுக்கு இந்த தண்டனை. அல்லாஹ் அல் கபீர் அல் அலி இந்த தண்டனை உங்களுக்கு தீர்ப்பளிச்சிருக்கிறான் என்று சொல்லப்படும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பி வைத்தாங்க, கவர்னராக. அப்போ முஆதிடம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னக தக்தமு அலா கௌமின் மின் அஹ்லி கிதாப். நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்ட, அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்கள், இந்த சமுதாயங்களிடம் நீங்கள் போகிறீர்கள். فَلْيَكُنْ أَوَّلَ مَا تَدْعُوهُمْ إِلَى أَنْ يُوَحِّدَ اللَّهُ تَعَالَى. ஆகவே நீங்கள் அங்கே முதலாவதாக அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் அறவே இல்லை என்பதின் பக்கம் அழைப்பு கொடுங்கள். அப்போ முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆளுநர், ஒரு கவர்னருக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்குற முதல் கட்டளை என்னன்னு கேட்டா, நீங்க போகிற அந்த நாடு இருக்குதே, உங்களை கவர்னரா நான் நியமித்து அனுப்புகிறேன், அந்த நாட்டில் வேதம் கொடுக்கப்பட்டவங்க தான் அதிகம் இருக்கிறாங்க. யார்? யூதர்கள் கிறிஸ்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு நீங்க முதலில் தௌஹீதின் பக்கம் அழைப்பு கொடுங்க. பாருங்க, ஒரு கவர்னரா இருக்கிறவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன? இது கவர்னருங்கிற இடத்திலிருந்து அவர் செய்ய வேண்டியது. சாதாரண மக்கள் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சாதாரண ஒரு மனிதரா, என்ன எந்த அதிகாரமும் இல்லாம மக்கள் இருந்தாங்க, என்ன செய்தாங்க? அதைத்தான் நாம செய்யணும். நாம வாழக்கூடிய நாடு அங்க யமன்ல யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இருந்த நாடு, இன்று முஸ்லிம்கள் இருக்கிற நாடு. யமன் முழுக்க முஸ்லிம்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்களும் அதிகமாக இருந்த காலகட்டம். அந்த நாடு ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து ஆரம்பித்த தாவாவின் காரணமும் மதீனாவுக்கு போன அல்லாஹ் கொடுத்த வெற்றியின் காரணமாக யமன் தேசம் கைப்பற்றப்பட்டுருச்சு. கைப்பற்றப்பட்டதுடைய பரக்கத் என்ன? ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து தொடங்கி தௌஹீதுடைய தாவா. அரசியல் அதிகாரம் எப்படி கிடைக்குங்கிறதுக்கு இந்த ஹதீஸ்ல மிகப்பெரிய ஆதாரம் இருக்கு. ஏன்னு தெரியுமா? முதல்ல அரசியல் அதிகாரமே இல்லாத ஒரு சிறுபான்மை மக்களாக இருந்தவங்க தான் யாரு? சஹாபாக்கள். எங்க? சொந்த ஊர்லேயே
மக்காவிலேயே. எந்த அளவுக்கு தாங்கள் முஸ்லீம்கள் வெளியே சொல்ல கூட பயம் இருந்த சூழல். யாரும் வெளிப்படையா போய் காபாவுக்கு முன்னாடி அங்க தொழுகைக்கு சஜிதா செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் சஜிதா செய்யறதே ஒரு மிகப்பெரிய சிக்கலா இருந்துச்சு. ஏன்? ரசூலுல்லாஹ் சஜிதாவில் இருந்த நேரத்தில் தான் குறைஷிகள் ஒரு நேரத்தில் என்ன செய்தாங்க, ஒட்டக குடல்களை கொண்டு வந்து மேலே போட்டுட்டு கொக்கரிச்சு கை தட்டி சிரிச்சாங்க. பார்த்தீங்களா, இல முடியல தலையை தூக்க முடியல. அப்படி ஒரு கட்டத்தில் தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. எவ்வளோ சிறுபான்மையாக பலம் இல்லாதவர்களாக ஒளிந்து ஒளிந்து தொழக்கூடிய முஸ்லிம்கள் இருந்த காலம். யாராவது முஸ்லீம் ஆகிவிட்டான்னு தெரிஞ்சா எப்படி இருந்துச்சு நிலைமை? அபூஜஹலும் ஏன் உமரும் அப்போதெல்லாம் வந்து மிரட்டுவாங்க. என்ன, நீ ஏதோ மதம் மாறிட்டியா, முகமதுடைய மதத்துக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்பாங்க. அப்படி இப்படி நீ மாறிட்ட கொன்னுடுவேன் அப்படிமா. இதுதான் அவங்களுடைய வழக்கம். அப்ப பிலாலுக்கு நடந்ததுலாம் நமக்கு தெரிய வரலாம். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா முதல் ஷஹீத் அவங்க தான். அவங்களுக்கு நடந்தது தெரியும். இப்படி ஒரு காலம் இருந்தது. இப்ப இந்த காலத்திலிருந்து தான் நமக்கான நாம என்ன செய்யணும், அந்த காலத்தில் முஸ்லீம்கள் என்ன செய்தாங்க, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, முஸ்லீம்கள் எதுல கவனம் செலுத்தினாங்க, அல்லாஹ் எப்படி அவருடைய உதவியை கொண்டு வந்தான், எவ்வளவு காலம் அந்த சோதனை காலம் நீடிச்சிச்சு, அதெல்லாம் பார்க்கணும். சீராவில் இருந்து நிறைய படிக்கணும். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய தாவா திசை மாறவே இல்லை. சிறுபான்மையா இருக்கிறோம், முதல்ல நம்ம அதிகாரத்தை கைப்பற்றலாம், அது கொஞ்சம் இப்படி இப்படி நம்ம பேசலாம், அது இது செய்யலாம், இது செய்யலாம், இதெல்லாம் செய்தால் மக்கள் நம்ம பக்கம் உள்ளங்கள் வெல்லப்படும். அப்போ அதை நம்ம முதல்ல அதை வென்றெடுப்போம், மக்களை முதலில் வென்றெடுப்போம். இன்னைக்கு பேசுறாங்களா இல்லையா? எல்லா அமைப்புகள் கட்சிகள் எல்லாரும் முதல்ல அவங்க ஒரு சிந்தனையை, ஒரு அஜெண்டாவா அல்லது ஏதோ ஒரு கொள்கையை வடித்தெடுக்கிறாங்க. அவங்களுக்கு மனசுல தோன்றக்கூடிய, அவங்க பார்க்கக்கூடிய உலகத்தை வச்சே ஒரு கொள்கையை உருவாக்குறாங்க. நமக்கு தேவை இதுதான், இதை நம்ம சாதிக்கணும்னா இதை செய்யணும், இப்படி போகணும், இப்படி போகணும், அப்படி போகணும். முஸ்லிம்களாகத்தான் இருப்பாங்க, ஆனால் கம்யூனிச பாணியில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். உதாரணத்துக்கு நிறைய முஸ்லீம் குறிப்பாக அரசியல் கட்சிகள்கிட்ட பார்த்தா அவங்களுடைய சில குறிப்பாக மாநாடுகள் வரும்போது, பொதுக்கூட்டங்களில் இருக்காது, பெரும்பாலும் மாநாடுகளில் பார்த்தா இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து பறையறிஞ்சு ட்ரம்ஸ் அடித்து பாட்டு பாடி ஆடி அவங்களுடைய கொள்கை பரப்புரை செய்வாங்க. பார்த்துருக்கீங்கள்ல, அவங்களுடைய கொள்கைகளை சொல்கிறதுக்கு குறிப்பாக தீகா, இந்த கம்யூனிஸ்ட அவங்களுடைய இதில் எல்லாம் பார்த்தா இந்த வட்டார நாடோடித்தனமான பறை அரைஞ்சு அதன் மூலமாக வந்து ஒரு பாட்டு பாடி அதுக்கு அந்த பறை அடிக்கு இப்படி அடித்து 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 ஒரு ஆடி ஆடி பெண்களும் ஆடுவாங்க, ஆண்களும் ஆடுவாங்க, ஆண்கள் ஒருத்தர் பாடுவார். எல்லாமே ஒரு உட்கார்ந்து இருக்கிறவங்கள பார்க்குறவங்கள கேட்குறவங்கள உசுப்புற மாதிரி வாசகங்கள் மூலமாக அவங்களுடைய கொள்கைகளை சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ், முஸ்லீம்கள் எவ்வளோ அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு சுன்னா விட்டு தூரமாக போனாங்கிறது ஒரு ஆதாரம். இன்னைக்கு முஸ்லீம்கள் கட்சிகளாக அமைப்புகளாக இயங்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாநாடுகள் இது நடக்குது. எப்படி அல்லாஹ் உதவுவான்? அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குமே. உட்கார்ந்து இருக்கிறவங்க முன்னாடி முஸ்லீம்கள், மேடையில் இருக்கிறவங்க முஸ்லீம்கள், குறிப்பா முஸ்லீம் தலைவர்கள். அதுல அந்த மாதிரி மாநாடுகள் பெண்கள் அழைக்கப்படுறாங்க. பெண்கள், முஸ்லீம் பெண்கள் பெரிய ஒரு கூட்டம் பரதாப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த பறை அடிச்சு அந்த ஒரு முழக்கங்கள், அந்த ஆவேசமான பாடல்கள் அதை பாடுறாங்க. இது எங்க இருந்து எடுத்தாங்க? முஸ்லீம்கள்ட்ட இப்படி ஒரு வழக்கம் இருந்துச்சா? இல்லை. அல்ல ஏதோ சுன்னால இருக்குதா? இல்லை. ஆனா இது கம்யூனிஸ்டுகள்ட்ட இருந்து வந்தது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் காட்ட முடியும். 1 2 இல்லை, நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் நம்முடைய சமூகத்துக்குள்ள முஸ்லீம்களுக்குள்ள எப்படியெல்லாம் முஸ்லீம் அல்லாதவருடைய கலாச்சாரங்கள், பாடல், சினிமா அல்ல பல விதமான நியாயப்படுத்தல்கள் மூலமா உள்ள வந்திருக்கு. இப்ப இங்க கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கும் போது என்ன ஒரு அஜெண்டாவை எடுக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி இப்படிலாம் போகணும்னு ஒரு நியாயத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பலவீனம் இருக்குது.
அப்படிலாம் பண்ணாதான் எல்லாரும் வருவாங்க. அது ஒரு கொள்கை முழக்க பாடல் பாடுறாங்க. அதுக்கு ஒருத்தர் பாட்டு எழுதுறார், ஒருத்தர் இசை போடுறார், அது ஒரு பிரபலப்படுத்தப்படுது. அது முஸ்லீம்கள் பரப்புறாங்க, முஸ்லீம் இளைஞர்கள் பரப்புறாங்க, தொழுகையாளிகளை பரப்புறாங்க, ஷேர் பண்றாங்க. அவங்களுக்கு அது ஹராம்னே தெரியல. அல்லாஹ் எப்படி ஒரு ஹராமான வழியில போய் ஹலாலான ஒரு ஒன்றை கொடுப்பான்? கிடைக்காது. அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அதை நம்ம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து பயான்ல சொல்றோம், இந்த பாதை பாருங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் போயிடும். அப்ப இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள்ல தாவாவிலிருந்து திசை மாறி மார்க்கத்துக்கு முரணான ஹராமான விஷயங்களை முஸ்லிம்களுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்களோ, அது எல்லாமே அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் வெளிப்படுத்துது. அல்லாஹ் நமக்கு எந்த உதவியும் தரலைங்கிறத திரும்ப திரும்ப காட்டுறான். அதிலிருந்து படிக்கணும், அதிலிருந்து பாடம் படிச்சுக்கணும். அது பாடம் படிச்சுக்கல நம்ம மக்கள். இப்பவும் அதை நியாயப்படுத்தக்கூடிய நிலை உருவாயிட்டே இருக்கு. இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தாவா மக்காவில் இருக்கும்போது எல்லா விதத்திலும் ரொம்ப அரிதான மக்களா இருக்கக்கூடிய பலவீனமானவர்கள், அதுவும் அடிமைகள்ல தான் ஆரம்பத்தில் ரொம்ப நிறைய முஸ்லீம் ஆனாங்க. அவங்க வெளிப்படுத்த கூட முடியாத அடி உதை வாங்கிட்டு இருக்கிற நிலை இருந்தவங்க அடிமை. சுதந்திரமானவர் ரொம்ப கம்மி. அதிலும் சுதந்திரமானவர்கள் ரொம்ப ஏழைகள் தான். ஆனா யாரும் வெளியே தெரியாது, அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுடைய திசையில, அந்த இலக்குல எந்த ஒரு தடுமாற்றம் இல்லை. அது எந்த அளவுக்கு ரெண்டா, தாவாவை கைவிட தயார் இல்லை, மக்காவை கைவிட்டாங்க. எப்படி? இந்த வார்த்தையை கவனிச்சுங்க. ரசூல்லா கொள்கையில தாவாவில கைவிடல, மக்காவை கைவிட்டாங்க. அல்லாஹ் சொன்னா நீ வெளியேறிடாங்க. அந்த மக்கா தான் ரசூலுல்லாவுக்கு பூமியில ரொம்ப பிடிச்ச பூமி, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச பூமி, முதல் மஸ்ஜித் கட்டப்பட்ட பூமி. அதுல எந்த சந்தேகம் இல்லை. மக்கா விட்டு வெளியே போது ரசூலை திரும்பி பார்த்துட்டு அழுகுறாங்க, உன்னை விட்டு நான் போறேன். ஆனா எதுக்காக போனாங்கன்னா தௌஹீதுக்காக தான் போனாங்க. அப்போ நம்ம சொந்த ஊரா இருந்தா கூட வெளியேறிடுவோம். அது என்ன நம்ம சொந்த ஊரு? மக்கா ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்த ஊர். அதை விட்டு அவங்க வெளியேறினாங்க. அது அவ்வளவு அதிகாரம் பாருங்க, அதிகாரம் இல்லாம, அதிகாரத்திற்கான வாய்ப்பே இல்லாத இடத்துல இருந்து உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தவரை கூட அல்லாஹ் வெற்றி கொடுப்பாங்கிறது, எதன் மூலமா கொடுப்பாங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கிளியரான பிக்சர் இருந்துச்சு, ஒரு கிளியரான ரூட் அல்லாஹ் காட்டியிருக்கு. அது எதன் மூலமா கொடுப்பா? தௌஹீத் மூலமா கொடுப்பா. அந்த தௌஹீத் அல்லாஹ்வுக்காக உள்ளது இல்லையா? அப்ப அல்லாஹ் அதுக்கு உதவுவான். அப்ப மதீனாவில் அந்த உதவி அல்லாஹ் செய்யறான். இதுக்கு பிறகு நிலைமை எப்படி மாறுது பாருங்க. அந்த மதீனாவில் இருந்துட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டுக்கு யார் அனுப்புறாங்க? முஆத் அனுப்புறாங்க. மக்காவில இருந்து உயிர் தப்பித்து வந்தவர் மதீனாவில் இருந்து யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்புகிறார். இந்த யமன் நாட்டுக்கு முஆத் அனுப்பும் போது மக்காவும் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. எப்படி? மக்கா வெற்றி பெறுறது நடந்துச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே முஆதை பார்த்து, வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு நாட்டிற்கு நீங்க போகிறீங்க அப்படின்னு சொல்றாங்களே, அந்த நேரத்தில் மக்கா வெற்றி நடந்துச்சு, ஃபத்ஹ் மக்கா நடந்துச்சு. இதை ரசூலுல்லாஹ் இதை சொல்லி முடிச்சு மதீனாவுடைய எல்லை புறத்தில் கொண்டு போய் முஆதை அனுப்பி வைக்கும் போது, அடுத்த வருடம் நீங்கள் என்னை சந்திப்பீர்களா என்று எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அதே மாதிரிதான் அடுத்த வருடம் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிடுறாங்க. அதான் கடைசியா இந்த வார்த்தை சொல்லி கடைசியா நசியத் செய்து முஆதை அனுப்பிய பிறகு ரசூலுல்லாஹ்வும் முஆதும் திரும்ப சந்திச்சதே இல்லை. அவங்க யமன் நாட்டுக்கு ஆளுநராக போயிட்டாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தி அவங்களுக்கு கிடைச்சு. ரசூலுல்லாஹ் முன்னாடியும் சொல்லிட்டாங்க, முஆதே அடுத்த வருடம் நீ என்னை நாம் சந்திப்போமா தெரியாதுங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது நடந்தது, யமன் நாட்டுக்கு அனுப்பப்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலம், 9வது ஆண்டு. மக்கா வெற்றி 8வது ஆண்டு. மக்காவும் வெற்றி கொள்ளப்பட்டுருச்சு, இந்த பக்கம் யமனும் வெற்றி கொள்ளப்பட்டிருக்குது. இந்த அதிகாரத்தை அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? அவன் தான் சொல்றான், குர்ஆன் சுன்னாவில இருந்து நம்முடைய யதார்த்தத்தை கற்றுக்கொள்ளணும். உலகத்தை பார்த்து யதார்த்தம் கற்றுக்கொள்ள, உலகம் நம்ம ஏமாத்திடும், புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனா குர்ஆன் சுன்னா உங்களுக்கு வாக்களிக்குது, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, வாதா எல்லாம் இதுல தான் இருக்கு. அப்போ வெற்றி ரசூல் போன பாதையில தான் இருக்குதே தவிர நாம எடுத்துக்கிற பாதையில இல்லை. இன்னைக்கு நம்ம மக்கள் எடுத்துக்கிற பாதை எல்லாமே வெற்றிக்கான பாதை இல்லை, தோல்வி, தொடர்ந்து தோல்வியும் நஷ்டமும் உள்ள பாதை. நாம தான் எல்லாம் இழந்திருக்கிறோம். இதுவரைக்கும் எல்லா பாதையும் எடுத்து எல்லா விதமான
போராட்டங்கள், செலவுகள், பொருளாதாரங்கள், நேரங்கள், நம்முடைய சக்திகள், நம்முடைய இளைஞருடைய திறமைகள் எல்லாம் வீணானது தான் மிச்சம். அப்போ நஷ்டமெல்லாம் நமக்கு தான். ஆனா ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு எந்த நஷ்டம் வராம பார்த்துக்கிட்டாங்க. சபுரு கடைபிடிக்க சொன்னாங்க. கொல்லப்பட்ட நேரத்தில் கூட மக்கால இருக்கும் சபுர் செய்யுங்க அப்படின்னா. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மார் வந்து நிற்கும் போது யாசீருடைய குடும்பத்தை பார்த்து சொல்றாங்க, ஒரு நாள் வரும் அப்போ எந்த பயமும் இல்லாம ஒரு பெண் மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்ய வருவாள். எவ்வளோ தூரத்துல இருந்து வருவாள், யமன்ல இருந்து, அதே ரொம்ப தூரமான பிரதேசத்திலிருந்து வருவாள். அல்லாஹ்வை தவிர யாருக்கு அஞ்ச மாட்டாளுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது மக்காலுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ற வாக்குறுதி. இது நடக்கும். சபுர் கடைபிடிங்க, பொறுமை கடைபிடிங்க, இந்த கொள்கையில தெளிவான இதை மட்டும் பேசுங்க, இதுல நிலைய நின்றுங்க, இதை வச்சு போராடுங்க. இதுதான் எங்களுக்கு உங்களுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நாம என்ன சொல்றோம், உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாமெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள கூட அவங்களுக்கு கொள்கையை சொல்லித்தர, தௌஹீதை சொல்லித்தராம தான் நாம தடுத்து வச்சிருக்கிறோம். அதான் நம்மை நடுவில் திற போட்டு வச்சிருக்கோம். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. ரசூலுல்லாஹ் எப்படி பேசுறாங்க பாருங்க, ஊலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறாங்க. மக்கால இருந்து சொல்றாங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீத் எவ்வளவு முக்கியங்கிறத இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில மக்கா காலத்துல இருந்து பார்க்கலாம். இங்க மதீனா காலகட்டத்துக்கு கடைசியில இந்த ஹதீஸ் வருது. முஆதை நோக்கி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஆத் இப்ப ஆட்சி அதிகாரம் நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீ மத்த வேலையில இறங்கிறாத, ஏதோ ஒண்ணு நான் வந்துட்டோம், நாம ஆட்சி கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு நினைச்சது. இப்ப என்ன செய்யணும் தெரியுமா, நீ ஒரு ஆளுநர், நீ முதல்ல உன் மக்களுக்கு அங்க யார் இருக்கா, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நீ சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. அதைத்தான் சொல்றாங்க, ஃபல்யகுன் அவ்வல, முதலாவதாக உள்ளது, மா ததுஊஹும் இலா அய்வஹிதல்லாஹு தஆலா, உயர்ந்தவனாகி அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதின் பக்கம், அவனை தனித்து வணங்குவதின் பக்கம் அந்த மக்களை நீ அழைப்பீராக. அப்ப தௌஹீத் அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு கடைசி மூச்சு வரைக்கும் தன்னுடைய தோழரை தான் பிரியற நேரத்துல கூட அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஆளுநரா கவர்னரா அனுப்பி வைக்கும் போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு சொன்ன அடிப்படை பொறுப்பு என்ன, இதுதான். ஆக இதைத்தான் நாமும் சொல்றோம். இன்னைக்கு இருக்க அமைப்புகள், இயக்க பிரிவினைவாதிகள் எல்லாரும் சொல்றோம், நீங்க இந்த எடுத்துக்கிற பாதை எல்லாமே பலாலத், வழி. நீங்க அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறது கவனம் செலுத்துங்க.